2ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணம் வருவாயில நிறைய லாபம் இருக்கு. நீங்க ஒரு ரூ. 2 கிடைக்கக்கூடிய இடத்துல ரூ. 10 கிடைக்க அமைப்பு இருக்கு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடையாது. அதனால உங்களுக்கு சுய சிந்தனையோடு நீங்க செயல்படுங்க. தொழிலில் அபிவிருத்தி, முகக்கலை, பேச்சினால் பிறரை வசீகரம் செய்தல், கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையை கவனமாக பாருங்க. அவங்க எதனா ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஒரு மருத்துவரை அணுகுங்க. ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது தாயாருக்கு மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் குடியிருக்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒயர் போடுறது, சுவிட்ச் போர்டு போடுறது, தண்ணி லீக் ஆகுறது, இதை மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை கூட நீங்கள் இது மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, நீங்களே தேவையில்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண நேரிடும். தேவையற்ற ஆல்ட்ரேஷன் நீங்களே செய்வீங்க. பிறப்புறுப்பில் பிரச்சனை ஏற்படும். பெண்களுக்கு கருப்பை பையில் பிரச்சனை ஏற்படும். நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கடி பாத்ரூம் போங்க. சிறுநீரக பிரச்சனையும் வர இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக இப்பயே நிறைய நீர் காய்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்குங்க. யோகா, தியானம், மெடிடேஷன் இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு உடம்பை ஹெல்த்தியாக இப்போத்துலேருந்தே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது பிரச்சனை வரும்போது பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிக்கும் சின்ன சின்ன உடல் உபாதை வரக்கூடும். ஆனால் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது கணவனாக இருந்தால் மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ பெரிய அதிர்ஷ்டம் வரக்கூடும். கௌரவம், மாலை, புகழ், கோவில்களில் பரிவட்டம், இதே மாதிரி சின்ன சின்ன பெருமைகள்லாம் வரக்கூடும். தொழில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் 6:45 மணி வரை ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு துளசி மாலை அணிவித்து வந்தால் உங்களுக்கு வர துன்பங்கள் விலகும். எல்லாமே வெற்றியே கிடைக்கும். இதேமாரி செஞ்சுட்டு வாருங்க. எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 7 நாட்டு சனி நடக்கிறதுனால கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜ் தான். இருந்தாலும் அந்த முடிகிற ஸ்டேஜில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நடந்ததே பெரிய விஷயம். அந்த மாதிரி கட்டெலாம் வராது. முடிகிற ஸ்டேஜ் லைட்டாக தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.